பீட்ரூட் பக்கோடா எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட்டு பக்கோடா போட போகிறோம். அதுக்கு பார்க்க தேவையான பொருளை பாருங்கள். கடல மாவு, கொஞ்சம் சோள மாவு போட்டுக்கலாம், முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டிட்டு அடிச்சு வச்சுக்க, அப்போ நல்லாயிருக்கும். ஆச்சா, பீட்ரூட்டு போட்டுக்கலாம். இப்படி திருவிழா வச்சுங்க, அது நல்லா டேஸ்டாக இருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி, தனித்தூள் காரத்துக்கு கொஞ்சம் தனித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போடுங்க போதும், சின்னதாக இருக்காங்க. அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி படிச்சுக்கலாம். அவ்வளோதான். எல்லா பொருளும் போட்டு பஞ்சாச்சு. நம்ம வெங்காயம் பானை போடுற மாதிரி தான் அதில் நீங்கள் பீட்ரூட் சேர்த்துங்க. இல்லைங்க இப்படி எடுத்து போடணும். இந்த இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி போட்டுக்கப்பா, குட்டிக்கிட்டியாக போட்டுங்க, நல்லாயிருக்கும். தனி தேவை இருந்தாக்கா நல்லா மொறு மொறும். பீட்ரூட் பக்கோடா ஒன்று ஒன்றா பழப்பழம்னு இருக்கும், அதனால இப்படியே போடுங்க. எண்ணெயெல்லாம் இது சிகப்பா அவரு பார்க்காதுங்க. எங்கே போங்க எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க, பயப்படாதா. எண்ணெய் நல்லா இருந்தா கலக்கு தான். இந்தாருங்க, வெந்துருச்சு, நல்லா மொறு மொறுன்னு வந்துட்டு. எண்ணெயை பாருங்க, எண்ணெய் கிடக்கு. நான் கலர் ஆகுதுன்னு பார்த்தா கலர் ஆகலை, அப்படியே இருக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்லா தண்ணி ஊற்றாம திக்கா பண்ணிருக்க, எண்ணெய் இழுக்காது. இந்த பார்த்தீங்களா, பீட்ரூட் பழம் போட்டாச்சுப்பா. இங்கே பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. மொறு மொறுன்னு இருக்கு பாருங்கப்பா. வேற வெளியில் போயிட்டான், இப்போ நம்ம மொறு மொறுன்னு தின்னு பார்க்கலாம். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இருந்தாங்க இப்போ இருக்கும். எண்ணெய் எவ்வளோ ஊற்றா உங்களுக்கு தெரியும். எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி, கலர்லாம் இல்லை. இவ்வளோ பெரிய பீட்ரூட் தான், 2 வெங்காயம் எவ்வளோ இருக்கு, இன்னும் போடணும் பாருங்க இருக்கு. 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது உடம்புக்கு நல்லது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பீட்ரூட் தான் சாப்பிடுங்க, பீட்ரூட் ஜூஸ் கொடுங்க. அதனால இது ரொம்ப ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.